வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மலேசியாவோட நேஷ்னல் டிஷ்ஷான நாசி லெமாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எறால் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கங்க, ஷ்ரிம்ப் பேஸ்ட், அது சேர்க்கணும். அது இல்லாததுனால நான் இன்னைக்கு நம்ம ஊர் சென்னாக்குண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாங்க தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுருங்க. இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, டிஷ்ஷோட கடைசியில் தான் தேவைப்படும். வேர்க்கடலை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அதே எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு நெத்திலிங்க, நம்ம ஊர் நெத்திலி தாங்க, நெத்திலியை நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாகவும் கிறிஸ்பியாகவும் வரணுங்க. வந்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து ஒரு பேப்பர் டவலில் வச்சுருங்க. அடுத்ததா அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயங்க, இதை நல்லா ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதையும் தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாய் பேஸ்ட்டுங்க, அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விடுங்க. இந்த கிரேவி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க நெத்திலி இருக்கு இல்லைங்களா, அதை கூட சேர்த்துக்கோங்க. கூட சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததான் நம்ம ஊற வச்ச புளியிலிருந்து புளி கரைச்சல் எடுத்துக்கோங்க. அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நெத்திலியில சாதாரணமாகவே உப்பு இருக்கும், ஆனா சில நெத்திலிகள் உப்பு கம்மியா இருக்கும். புளியோட பச்சை வாசனை போய் கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் கூட சேர்த்துருங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் கேஸ்ல இருந்து இறக்கி தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா நம்ம இப்போ தேங்காய் பால் சாதம் செய்யணும். இதுக்கு நான் இன்னைக்கு 2.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்க பாஸ்மதி வேணாலும் எடுத்துக்கலாம். கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அடுத்ததா pandan leaves சேர்க்கிறேங்க. இது மலேசியாவோட ஒரு வாசனை பொருள். இன்னைக்கு நான் 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 லிட்டர் தேங்காய் பாலுங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு நீங்க கேஸ்லயோ இல்லைன்னா குக்கர்லயோ எப்படி வேணுமோ உங்களுக்கு வேக வச்சுக்கலாம். அவ்வளவு தாங்க, உங்க நாசி லெமாக் தயார். இதை அவிச்ச முட்டை, வறுத்த வேர்க்கடலை, கூடவே கொஞ்சம் வெள்ளரி பிஞ்சு எல்லாத்தையும் வச்சு சர்வ் பண்ணுங்க.